வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி பழக்கரைசல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இது நம்ம இயற்கை விவசாயத்தில் மீன் அமிலத்துக்கு மாற்றாக இந்த கரைசல் பயன்படுத்தலாம். இது ஒரு பயிரூக்கி தான். இதுக்கு நான் வாழைப்பழம் 1/2 கிலோ, வெல்லம் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அச்சு வெல்லம் தான் பயன்படுத்தியிருக்கிறேன். வாழைப்பழத்துக்கு பதிலாக பப்பாளியும் பயன்படுத்தலாம். நான் இன்றைக்கி வாழைப்பழம் தான் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி வாழைப்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். நம்ம தோட்டத்தில் இருக்கிற வாழைப்பழம் மீதி ஆகிற சமயத்தில் கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாழைப்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் அச்சு வெல்லம் சேர்த்துக்கிறேன். எங்கிட்ட அச்சு வெல்லம் கொஞ்சம் தண்ணி ஊறி போய் இருக்குது. அதனால் நான் பழக்கரைசலுக்கு பயன்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்று சேர்த்திக்கிறேன். ரெண்டுமே சம அளவாக இருக்கணும். அது 1/2 கிலோனா இது 1/2 கிலோ. இப்போ நிறைய தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ஆடிப்பட்டம் வரப்போகுதுன்னா 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊறி போயிடுச்சு. அதனால் நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நாட்டு சக்கரை கூட பயன்படுத்தலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்கி வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறை குலுக்கி வைக்கணும். கண்ணில் படுற மாதிரி இடத்துல வச்சிட்டோன்னா டெய்லியும் 2 முறை குலுக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடிக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஓட்டை இருக்கக்கூடாது. நான் உங்களுக்காக ஒரே ஒரு தடவை திறந்து காட்டுறேன். இது திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு திறந்து காட்டுறேன். ஃபுல்லாக நுரைச்சி வந்துருச்சு. இது 3 வாரத்துக்கு இந்த மாதிரி 2 வேளையும் நல்லா குலுக்கி வச்சிடணும். 3 வாரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கும்போது நல்லா பஞ்சாமிர்தம் மாதிரி நல்ல ஸ்மெல் இருக்கும். மூடியை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்காக திறந்து காட்டியிருக்கேன். பாருங்கள், இப்போவே நல்லா ஊறி நல்லா நொதிச்சு போய் வந்திருக்கு. நுரையாக தெரியுது. இது 21 நாள் கழித்து ரெடியானதுக்கப்புறம் காட்டியிருக்கேன். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பழக்கரைசல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் ஒட்டி நல்ல பஞ்சாமிர்த வாசனையோட நல்லா கிடச்சிருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கீழே தனியாக வடிகட்டி லிக்விடு மாதிரி வர்றதை மட்டும் நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு நல்லா குச்சி வச்சு கலந்து கீழே வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 தடவை அந்தளவுக்கு வடிகட்டுறேன். மொத்தமாகவே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தான் இருக்கும். இதை க்ளீன் பண்ணி வரும்போது ஒரு 300 ml அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிற தூசி எல்லாம் கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. பக்கெட்டில் கலந்துட்டு பெரிய பிளான்ட்டுக்கெல்லாம் கொடுத்துடலாம். இதில் நுண்ணுயிர்கள் ரொம்ப நிறையா இருக்கும். செடிக்கு நல்ல ஊட்டத்தை கொடுத்து நுண்ணுயிரை பெருக செய்து செடியெல்லாம் நல்லா வேர் இறங்கி சூப்பராக க்ரோத் ஆகும். மண்ணையெல்லாம் நல்லா இலக்கி சாஃப்டாக்கிரும். அதே மாதிரி இன்னொரு தடவை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 2 தடவை பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. தோல் மட்டும்தான் இருக்குது. பழம் எல்லாம் நல்லா இந்த சர்க்கரையில் கரைஞ்சி தனியாக வந்துருச்சு. இந்த மேலே இருக்கிறத தனியாக பிரிச்சுட்டு கீழே இருக்கிறத மட்டும் ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் கம்மியாக செஞ்சதுனால இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஆடிப்பட்டம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா 6 மாதத்துக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு 2 கிலோ போட்டோன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இது எனக்கு ஒரு 300 ml அளவுக்கு கிடச்சிருக்கு. அந்த மேலே இருந்த தூசி மட்டும் இந்த மாதிரி பக்கெட்டில் தண்ணியில் கலந்துட்டு பெரிய பிளான்ட்டுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம். அதுலேயும் நல்ல நுண்ணுயிர் பெருகி இருக்கும். இந்த மாதிரி பெரிய பிளான்ட்டுக்கு ஊற்றிக்கிறேன். மிளகாய் செடி இது. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பழக்கரைசல் அந்த லிக்விடை கீரை செடிக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். 10 ml அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பழக்கரைசலை இதில் கலந்துக்கலாம். நல்லா பாட்டில் நல்லா குலுக்கி விட்டுட்டு அப்புறமா கலக்கணும். ஏன்னா திக்காயிரும்.
இதை வந்து 3லிருந்து 4 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம், எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிறேன். கலந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன துவாரம் வழியாக ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்களை எல்லாம் வடிச்சிட்டு எடுத்தால் தான் நாசில் வழியாக போகும். நான் இன்றைக்கி ஸ்ப்ரேயர் பயன்படுத்தலை, சின்னதாக வாட்டர் கேனை தான் பயன்படுத்த போகிறேன். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறேன். கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீன் அமிலம் வந்து எல்லாத்துனாலையும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா நம்மளே ரெடி பண்ணும்போது நிறைய ஸ்மெல் வரும், அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பல கரைசல் அப்படி இல்லை, இது ரொம்ப ஈஸி, வாசனையாகவும் இருக்கும். ரெடி பண்ணுறது ரொம்ப சுலபமான மெத்தடில் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்ன கேனில் ஊற்றிக்கிறேன். மூடியில் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். ஸ்ப்ரேயரில் போடுற அளவுக்கு தேவையில்லை. நான் வந்து கீரை செடிகளுக்கு தான் பயன்படுத்துகிறேங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தெளிச்சுக்கிறேன். கொத்தமல்லிக்கும் பொன்னாங்கண்ணி கீரைக்கும் நான் தெளித்து காட்டியிருக்கேன். நல்ல வளர்ச்சி இருக்கும், செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.